இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தாவேக்கா தொண்டர்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் குடுக்கறதில்ல. திமுக நிர்வாகிகள் தடுக்குறாங்க. இளைஞர்களுக்கு வாக்கு வந்து சேர்றது இல்லன்ற பிரச்சனைய கையில் எடுத்தார்ல ஆமா, விஜய். ஆமா. இப்ப அதெல்லாம் இருக்குல்ல. ஆமா இருக்குது. ஆனா அவங்க என்ன புரிஞ்செடுத்தாங்களோ, புரியாத எடுத்தாங்களோ தெரியாது. அவர் எடுத்தாரு. குடுக்கறதில்ல அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கிட்ட ஃபார்ம் குடுத்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற இடத்துல தான் அவர் அது மாரி சொன்னாரு. இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, சேர்த்தவங்க யாரு? இப்ப சொல்றாங்க, இந்த முகாம் நடக்குது. வாக்காளர் முகாம் நடக்குது. இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கும். அடுத்த வாரம் அதே மாரி சனி, ஞாயிறுல நடக்கும். அப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு போயிட்டு ஃபார்ம் 6 வாங்கிட்டு யாரெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள 18 வயசு நிரம்பி இருக்கீங்களோ, அவங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்காளரா. நான் என்ன கேட்கறேன்னா, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க பதிவு பண்ணலையா? யாருமே ஒருத்தர் கூட பண்ணலையா? இல்ல டிஜிட்டல்ல இப்படி பண்ணியிருப்பாங்களா? அப்படிலாம் பண்ணல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்ரோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18,822 பேர் சொல்றாங்க. இவங்க ஆல்ரெடி என்ரோல்டுன்னா இவங்க யாரு? அப்புறம் ஒன்று போனா பர்மனென்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லி போட்டு 12,22,164 மெட்ராஸ்ல மட்டும், சென்னையில மட்டும் சொல்றாங்க அவங்க. ஸோ இதுல வந்துட்டு இப்போ இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு டிஜிட்டல் சர்வே இது இல்லையா? நீங்க பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு ஒரு பிஎல்ஓ வச்சுக்கிட்டு, அது இல்லாத அரசியல்வாதிகளுடைய பிஎல்ஏவெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடியதுல வந்துட்டு இன்னமும் இந்த எக்ஸஸ்ல ஏன் இவ்வளவு பெரிய ஓட்டர்னு கேட்குறேன். ஃபார்ம் ரிட்டர்ன் அப்படின்றத நீங்க எப்போ வேணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அது இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆன ஃபார்ம் எவ்வளவு, ஆள் இல்லாத அப்படின்னு அதை சொல்லவே இல்லை இவங்க. 72 லட்சம் பேர் நீக்கப்படலாம், 80 லட்சம் பேர் நீக்கப்படலாம் அப்படின்னு தகவலை தான் சொன்னாங்களே ஒழிய இந்த மாதிரி தான் அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இது எதுக்கு அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னோம்னா, இந்த 97,37,000 பேரும் வந்துட்டு நம்ம எல்லாரையும் வந்துட்டு நம்ம மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அரசியல் கட்சிகளும் சரி, இண்டிவிஜுவலும் சரி. குறிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், நேராக இப்போ சைட் இருக்குது, voters.eci எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா .gov.in. அதில் போயிட்டு நம்ம அந்த வாக்காளர் அடையாள அட்டையை எண்ணை போட்டோம் அப்படின்னோம்னா உடனே அதை பற்றி அந்த இடத்துக்கு வரப்போகுது. எந்த பூத்து என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னோம்னா உடனடியாக அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முடைய டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போய் காட்டி உடனே எல்லாரும் என்ரோல் பண்ணணும். இது ஒரு இடத்துல என்ரோல் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த வேலை ரொம்ப முக்கியம். தங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டாக்காரர்கள் எல்லாம் அவங்கள கேட்டு பண்ணணும். இன்னொன்று, அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பல்கா சேர்த்துருக்கிறாங்களான்றதை பார்க்கணும். இதுதான் வந்துட்டு அங்கே நடந்துச்சு. எங்க? பீகார்ல பீகார்ல நடந்துச்சு.